இதற்கிடையிலே ஈரானுடைய அஃபீஷியல் அரப் நியூஸ் என்ன சொல்லியிருக்கின்ற சொன்னால், டெல் அவீவ் பட்டி எறிவதாக அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் எமர்ஜென்சி அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 8 பேர் மட்டும் உயிரிழந்ததாக அல்லது காயம் அல்லது சில சிராய்ப்புகளோடு தப்பியிருப்பதாக மறுபடி பொய்யான ஒரு விவகாரத்தை அவர்கள் பசப்பியிருப்பதாகவும் அடுத்து வந்த செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. அதாவது மேகன் டேவிட் ஆதம் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கின்ற போது, சேனல் 12க்கு அவர் அளித்த பேட்டியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் 35க்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் அவருடைய பேட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வெளியானது, சேனல் 12லும் வெளியானது. அப்படி என்றால் 200க்கும் மேற்பட்ட காயத்தில் பலர் கவலைக்கிடமாக இருக்கலாம், பலர் ஊனமுற்றிருக்கலாம். காணாத 35 பேர்களில் இன்னும் எத்தனை பேர் மரணித்தார்கள் என்ற தகவலும் தெரியவில்லை.